Good evening. My name is Rangasamy. I am speaking don't thinking liquor. இந்த ட்ரிங்கிங் அதாவது இந்த குடிப்பழக்கம் மனுஷனுக்கு அபாயகரத்தை கொண்டு வருது. அபாயகரம் மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையுமே கொண்டு போயிருக்கு. இந்த இளைஞர் வாழ்க்கையை எப்படி கொண்டு போகிறீங்களா? ஆட்டோமேட்டிக் வாழ்க்கையும் ஒன்றும் இல்லாமல், ஒரு மேரேஜ் இல்லாமல், தனி மரப்பட்ட வாட்டியாக இந்த மான மரியாதைக்கு எடுத்து ஒரு ஓரத்தில் கொண்டு போய் படுக்க வச்சிடலாம். இதனால் வாழ்க்கை போகுங்க. எனக்கு நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அந்த காலத்தில் மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க போனால் மாப்பிள்ளை என்ன படிச்சுக்கிறாங்க, என்ன வேலைக்கு போகிறாங்கன்னு கேட்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் அதை பற்றியெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. குடிச்சிருக்கிறானா, குடிக்கிறானா அப்படிங்கிறது சந்தேகத்தில் கேட்பாங்க. அப்படி நம்ம இல்லைன்னு சொன்னாலுமே அந்த பக்கத்தில் ஏரியாவில் இருக்கிற பசங்களை, அவங்கள ஃப்ரெண்டுகளை, அவங்க ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் விசாரித்து பார்த்துட்டா பொண்ணை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்குதுங்க. இதனால் என்னதுங்களா, இந்த குடினால் ஏகப்பட்ட கெட்ட பழக்கங்க எல்லாமே மனுஷன் சேர்ந்து வந்துக்குதுங்க. அதுங்களா அவன் வாழ்க்கை வீணாக போகுதுங்க. சரிங்களா? அவன் என்ன பண்ண குடிச்சிருந்தாரு, அவன் வேணும்னு குடிக்கிறது கிடையாதுங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸில் கூட சேர்ந்து இதான் டைம் பாஸ் போகிற மாதிரி அப்படி போய் சின்ன கொஞ்சமாக பழகிறாங்க. அவங்க பழகோன்னு என்ன போகுது தெரியுங்களா? பழகினதுமே அதுவே கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் என்ன தெரியல, வாழ்க்கை போகுதுங்க. சரிங்களா? இது தயவு செஞ்சு இந்த குடியிலேருந்து வீடு பாருங்கள். நல்ல வாழ்க்கையை அமைச்சு நல்லபடியாக வாழ பாருங்கள். எத்தனையோ இளைஞர்கள் கல்யாணம் இல்லாமல் வீணாக போய்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா இந்த குடினால தான் அவங்க கல்யாணம் இல்லாமல் போட்டு, ஏன்னா குடிச்சு போட்டு தள்ளாடிட்டு போனால் நான் பொண்ணு கொடுக்குறேன்னு என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? அவன் அடே இவன் நடுவில் தண்ணி அடிச்சு படுத்து தூக்கிட்டு இருந்தானே, இவனுக்கு போய் பொண்ணு கொடுக்குறதா, இவனுக்கு கொடுக்குறது வைக்கிறதுனால கலந்து கட்டி வைக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தான் கொண்டு வருங்க அவங்க. ஏன்னா நல்லவர்களுக்கு எடுத்து வைக்கிறதே இந்த மது தானுங்க. சரிங்களா? நல்லவர்களுக்கு எடுத்துவிட்டு வாழ்க்கையும் எடுத்துவிட்டு, சரிங்களா, வாழ்றதுக்கு இல்லாமல் நம்ம இன்னமும் ஒரு சரக்கு அடித்தாச்சுன்னா கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே கொஞ்சம் மயக்கத்தை உண்டு பண்ணுதுங்க. இந்த மயக்கத்தினால நம்ம வாழ்க்கையே போகுதுங்க. சரிங்களா? மானம் போகுது, மரியாதை போகுது. தயவு செஞ்சு குடியில் விடுபட்டு எனக்கு ஒரு நல்லதொரு வாழ்க்கைக்கு திறந்து பாருங்கள். சரிங்களா? இந்த குடியிலேருந்து அவாய்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். நானும் அதைத்தான் இந்த பதிவில் நான் சொல்கிறேனுங்க. சரிங்களா? நிறைய ஒரு அந்த அண்ணன் சொல்லிச்சு, அந்த அண்ணன் சொல்கிறது கரெக்டுன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் திறந்து பாருங்கள். சரிங்களா? இதுதான் ஏன்னா வாழ்க்கையை கெட்டு குட்டிச்சே வரையாக்கிடுங்க. தயவு செஞ்சு வேண்டிக் கொள்கிறேன். நண்பர்களே, தோழர்களே, வணக்கம்.